அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்கள் அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள். பிறரை நம்பி ஏமாந்து நிர்கதியாக நிற்கும் மேசராசிக்கு துணையாக வரும் தெய்வம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளின் அதிரடியான மாறுதல் என்ன, வீடு தேடி வரும் பணமூட்டை இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாயினுடைய உச்ச பெயர்ச்சியானது நடைபெறுகிறது. அதே போன்று சுக்கிரன் நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறுகிறார். இப்படி பல கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றம் நிகழக்கூடிய இந்த வேலை என்பது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் அலட்சியம் இல்லாமல் செயல்பட்டால் பிறரை நம்பி ஏமாந்து நிர்கதியாக நிற்கும் மேசராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது ஏற்கனவே வளர்ச்சி பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு துணையாக வரும் தெய்வம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் வீடு தேடி வரும் பணமூட்டை என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்கிறாருங்க. ராசியின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் அஷ்டமஸ்தானத்திற்குள் செல்வது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அவர் ஆட்சி பலம் பொருந்திய அமைப்பில் வலுவாக அமர்கிறாருங்க. எனவே இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் மிகவும் அதிரடியான மாற்றத்தை பலம் பொருந்திய அமைப்பில் வலம் பெறக்கூடிய ராசியின் ஆதரான செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த வேளையில் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும். எதிர்பார்க்கக்கூடிய பண வரவு திருப்திகரமாக அமையும். குறிப்பாக நிறத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மருத்துவத்துறையில் உங்களது கனவு நினைவாக கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அதே போன்று விளையாட்டுத் துறையில் பல அபரிவிதமான சாதனைகளை புரியக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு கணித்து செயல்படுவதால் சில அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே சந்திக்க முடியும். சாதகமற்ற சூழலை கூட சாதகமானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய முதல் வாரமாக பார்க்கப்படுவதால் வருமானம் அதிகரிக்கும். உரிய முறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ராசியின் அதிபதியான செவ்வாய் பல துறைகளில் தனது ஆதிக்கத்தை செலுத்துவதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வருமான உயர்வுக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் உண்டு. அது மட்டுமல்லாது குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடைதாமதமின்றி உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. ஆனால் அதே வேளையில் அஷ்டமத்தில் இருக்கிறார் ராசியின் அதிபதி. எனவே அலட்சியம் இல்லாமல் சில விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக நடந்து கொள்வது, எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செயல்படாமல் நிதானத்துடன் செயல்படுவது தங்களுடைய வாழ்வில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வேளையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் அர்த்தாஷ்டக குருவாக உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. குரு சுகஸ்தானத்தில் இருப்பது நிச்சயமாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் தைரியஸ்தானத்தில் பலம் பெறுவதை காட்டிலும் சுகஸ்தானம் என்பது சற்று கூடுதலாக நன்மை நிறைவாக கிடைக்கும் ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு 3 மறைந்திருப்பதை விட 4 உச்ச பலம் பெற்றிருப்பது உறுதியாகவே நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பிறரை நம்பி ஏமாந்து நிர்கதியாக நிற்கக்கூடிய சூழலில் இந்த தருணத்தில் ஏமாந்த பணத்தை மீட்கக்கூடிய வகையில் வீடு தேடி வரும் பணமூட்டை என்று சொல்லக்கூடிய வகையில் அதில் நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக சந்திக்க முடியும். உங்களது சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான தனலாபத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பண கஷ்டம் பெரிய அளவில் நீங்குகிறது. சுபிட்சமும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் குரு பகவான் சுகஸ்தானத்தை வலு சேர்க்கிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும்
சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம், புத்திர பாகியம் போன்றவை நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மனதிற்கு பிடித்த நல்ல வேலை அமையக்கூடிய சிறப்பான தருணமாகவும் இந்த தருணம் அமைந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது அடிக்கடி வெளியூர் சென்று வந்த சூழலில் அந்த பயணங்கள் இனிமையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய சுப பார்வை இந்த வேளையில் தனது சொந்த ராசியை குரு பார்க்கிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வீண் விரயங்கள் சுப விரயங்களாக மாறுவதோடு அதிர்ஷ்டமும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. துணையாக வரும் தெய்வம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தின் அருளால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சிரமங்களுக்கு என்ன காரணம் என்பதை சரியான முறையில் ஆராய்ந்து அதற்கேற்ற தீர்வை சந்திக்கும் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. சனி பகவான் விரயத்தில் வக்ரகதியில் வலம் பெறுகிறார். ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சனி தனது பார்வையில் ராசியின் அதிபதியான செவ்வாயை பகை கிரகமாக தான் பார்க்கிறார். எனவே இந்த வேளையில் அவர் வக்ரம் பெற்றிருப்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய மந்த நிலையை மாற்றிவிடுகிறது. மிக தெளிவாக நல்ல எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் துடிப்புடனும் சிறப்பாகவும் செயல்படக்கூடிய அற்புதமான நேரமாக உறுதியாகவே இந்த தருணம் அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் சனியின் மீது கிடைப்பதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடையில்லாமல் மிகவும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். உத்தியோகம், தொழில் ரீதியாக மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். புதிய சலுகைகள் உங்களை தேடி வரும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. சனியின் அமைப்பு உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் நல்ல மாறுதலை ஏற்படுத்துகிறது. அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் ராகு வலம் வருகிறார். ராகு லாபத்தில் இருப்பது அனைத்திலும் நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் இந்த வாரம் மட்டுமல்ல, தொடர்ந்து இன்னும் பல வாரங்களுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் தனது சொந்த நட்சத்திரத்தில் ராகு வலுவாக அமரப்போகிறார். எனவே அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உத்தியோகம், தொழில் ரீதியாக அபிவிருத்தி காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தை கேது வலுப்படுத்துவதால் நமது சக்திக்கு மீறிய ஆற்றல் ஒன்று இருக்கிறது என்பதை உணர்ந்து சற்று ஆன்மீக ரீதியாக சில பணிகளை மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமம், தடை போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாகவே கிடைக்கிறது. எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைவதோடு எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவை நீங்கக்கூடிய வகையில் கேதுவின் அமைப்பு பல எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறையான சிந்தனைகளையும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளையும் செய்யக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே உருவாக்குகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக இந்த வாரத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெற போகிறாருங்க இந்த வாரத்தின் இறுதியில். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறை ரீதியாக ஏற்பட்டு வந்த பண நெருக்கடி, கலைத்துறையையும் குடும்பத்தையும் சரியான முறையில் நிர்வகிக்க முடியவில்லை, கையாள முடியவில்லை என்று இருந்த சூழலில் நல்ல ஒரு மாறுதல் இனி வலுவாக கிடைக்க போகிறது. மட்டுமல்லாது புதிய வாய்ப்புகள் உறுதியாகவே துணையாக வரும் தெய்வம் என்று சொல்லக்கூடிய வகையில் வீடு தேடி வரும் பணமூட்டையாக நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது. கலைத்துறையில் மற்றவரை நம்பி ஏமாந்து நிர்கதியாக நின்ற சூழலில் இந்த தருணத்தில் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரமும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் மிக வலுவாக இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் சப்தமத்தில் இருக்கிறார்.
வருகிறார். நீச்சம் பெற்றிருந்தாலும் சப்தமஸ்தானத்தில் சுக்கிரனுடன் இணைந்து ஜென்மராசியை பார்க்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த இடத்தில் வித்யாகாரகரான புதனும் இருக்கிறார். 3 கிரகநிலைகள் ஒன்றிணைந்து மிக வலுவாக ஜென்மராசியை பார்ப்பது மேசராசிக்காரர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லிவிடலாம். ஏனென்றால் கிரகநிலைகளின் பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதால் ஏமாந்து நிர்கதியாக இருக்கக்கூடிய சூழலில் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். சரியான முடிவெடுத்து மிக சிறப்பாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகம், புத சுக்கிர யோகம் உள்ளிட்ட யோகங்களை கிரகநிலைகள் உருவாக்குவது இந்த வேளையில் தொழில்நுட்பத்தை நன்கு பயன்படுத்தி உணர்ச்சி வசப்படாமல் சரியான முறையில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் சில முடிவுகளை ஏற்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உண்டு. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் வளர்பிறை சந்திரனாக வலம் வருகிறார். 9, 10, 11 ஆகிய இடங்களை அலங்கரிக்க போகிறாருங்க. எனவே சந்திரனின் அமைப்பு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய சிறப்பான அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து 3 வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். பிறரை நம்பி ஏமாந்த சூழலில் நிர்கதியாக நிற்கும் உங்களுக்கு துணையாக வரும் பெண் தெய்வம் என்று வராகி அம்மன் உங்களது கூட வருவாருங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டுமல்லாது வீட்டு பெண் தெய்வமும் உங்களுக்கு கூட நிற்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாக கிடைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு.